அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல காமிக்கிறது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ் தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்ல. எல்லா வீடியோட கமெண்ட் செக்ஷன்லயும் ஒரு மெசேஜ் வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன். அத பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்தா மட்டும் தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்கு இந்தியாவுக்கு. இந்தியா, ஈரான் வந்து கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து 2 சரக்கு கப்பல்கள் வந்து கொண்டு போலாம் அப்படின்னு ஈரான் வந்து இந்தியாவுக்கு அனுமதி குடுத்திருக்கதா ஒரு தகவல் வந்திருக்கு. நேத்து நைட் ஈவினிங். இது வந்து இந்தியாவுக்கு பாசிட்டிவ். அதை வச்சுட்டு கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 90 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் யூஎஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும், வேற எல்லா மார்க்கெட்டுமே நெகட்டிவாக தான் இருக்கு. க்ரூட் ஆயில் பிரைஸ் $100 மேலே போயிருச்சு. இது வந்து நெகட்டிவ் தான் ஓவரால் வேர்ல்டு மார்க்கெட்டுக்கு. பட் டாலர் வந்து 100 பிளஸ் போனது வந்து 97.5ல இப்போ க்ளோஸ் ஆயிருக்கு. மணி கண்ட்ரோல்ல இருந்து எடுத்த நியூஸ் இது. ஐஎன்ஆர் வேல்யூ இன்னுமே குறையலைங்க. ஆக்சுவலா ஐஎன்ஆர் வேல்யூ இல்ல, ஐஎன்ஆர் மதிப்பு. இது வந்து 92.45 யுஎஸ் டாலருக்கு ஈக்குவலா போயிட்டு இருக்கு. இது வந்து ரொம்ப பண வீக்கத்தை உண்டு பண்ணுது. இது வந்து குறையணும். மற்றபடி கோல்டு, சில்வர் எல்லாமே கன்சல்டேஷன் ஜோன்ல தான் இருக்கு. பாசிட்டிவ், நெகட்டிவ் அந்த மாதிரி. சார்ட்டை பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஒரு வாரத்தில் 24,400 போன வாரத்தில் க்ளோஸ் ஆனது. இந்த வாரத்தில் க்ளோஸ் ஆனது 23,151. இது வந்து நம்ம எல்லா சார்ட்டு இல்லை ஸ்டாக்ஸ் எல்லா ஸ்டாக்ஸ் மார்க், அதாவது ஒரு ஸ்டாக் இருக்குல்ல, அதுலலாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்குமே இந்த 100-டே மூவிங் ஆவரேஜை கட் பண்ணி கீழே வந்துச்சுன்னா 200-டே மூவிங் ஆவரேஜ் அடுத்த ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ இடையில வந்து ஒரு ஃப்ரீ கேப் இருக்குது. பட் இது வந்து ஃபில் ஆகுமான்னு தெரியல. நிறைய பேர் கேப் ஃபில்லிங் தோன்றாங்க. இங்கே வந்து பெரிய கேப்பே ஓப்பனில் இருக்குது. இது இன்னுமே கீழே வந்துச்சுன்னா 21,646 அப்படிங்கிறது ஒரு டெசிசிவ் பாயிண்டாக இருக்கும். வாங்க இந்த வீடியோவில் வந்து சூப்பரான ரிசல்ட் கொடுத்து இன்னுமே இதே மாதிரி சுச்சுவேஷனில் கீழே இருக்க ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு 8 ஸ்டாக்கு. நமக்கு வந்து மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போனாலும் நம்ம வந்து நல்ல ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டா திடீர்னு நல்ல நியூஸ் வரும். அப்போதைக்கு நமக்கு எல்லா ஸ்டாக்குமே நல்லா பறக்கும். பட் அந்த மாதிரி ஸ்டாக்கை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணோம் அந்த டைமில். லைலார்ட்ஸ் மெட்டல் எனர்ஜி இந்த ஸ்டாக் வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளும் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்கோம். 194% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் 169% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த ரிசல்ட் வந்த டைமில் நல்லா மேலே போச்சு. அதுக்கப்புறம் எகெயின் கீழே வந்துருச்சு. ஸோ இந்த ரீசன் வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட் நல்லா இல்லை. அதனால இப்போ வந்து 100-டே மூவிங் ஆவரேஜில் டச் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஸ்டாக்கு வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க? லைலார்ட்ஸ் மெட்டல் எனர்ஜி, அயன் ஓர் மைனிங், ஸ்பாஞ்ச் அயன், ஸ்டீல் ப்ரொடக்ஷன். இவங்க வந்து ஒரு பெரிய கம்பெனியாக மாறிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 65,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. இவங்களோட கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷனும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெல்லட் பிளான்ட் எக்ஸ்பான்ஷனும் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இவங்க நிறைய எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட PE வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸ்டாக் PE வந்து 26 இருக்கு. இண்டஸ்ட்ரி PE 16 இருக்கு. கொஞ்சம் ஓவர் வேல்யூவாக இருந்தாலும் கரண்ட் ப்ரைஸ் பாருங்க 1,200. இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ 1,900 இருக்கு. 1,900 ரூபாய் இருக்க மதிப்பில் இருக்க ஒரு ஸ்டாக் வந்து 1,200 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்படிதான் மீனிங் இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல கீழே தான் இருக்கு. பட் இவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. ப்ரொமோட்டர் வந்து கொஞ்சம் இவங்க பிளச் பண்ணியிருக்காங்க, கடன் வாங்கியிருக்காங்க அவங்களோட ஹோல்டிங்ஸ் வச்சுட்டு. இது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச நெகட்டிவா இருக்கு. மற்றபடி டெப்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஆக்சுவலாக இவங்க பிஸ்னஸை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி ஸ்டாக் வந்து கடன் வாங்குறது சாதாரணம் தான். ஏன்னா இவங்களுக்கு 65,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் நம்ம கன்சர்னை எடுத்துக்கணும். இது வந்து சேல்ஸ் பாருங்க 78% 5 வருஷத்துல கொடுத்தவங்க இந்த வருஷம் கூட 73% கொடுத்துருக்காங்க. ஸோ அது வரைக்கும் பாசிட்டிவ் தான் இருக்கு. பாருங்க இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். இங்க போட்டிருக்கேன் பாருங்க. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுச்சுன்னா மேபி ஒரு நல்ல ஒரு இது இருக்குமான்னு பார்க்கலாம். பட் நல்ல நியூஸ் வரணும். அடுத்து வந்து HBL இன்ஜினியரிங் இவங்களுமே 241% வந்து நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க இந்த குவார்ட்டர்ல. இது வந்து பயங்கரமான ஒரு சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இவங்களுமே ஒரு ட்ரெண்ட் லைனை டச் ஆயிட்டு அப்படியே கீழே வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். HBL இன்ஜினியரிங் என்ன பிசினஸ் பண்றாங்கன்னா டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்ஸ், ரயில்வே சிக்னலிங் சிஸ்டம், இண்டஸ்ட்ரியல் பேட்டரிஸ். ஸோ இது மூணுமே அட்டகாசமான ஒரு செக்டர், அதாவது இவங்க பிசினஸ். ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக் ப்ரைஸ்லாம் இந்த மாதிரி இருக்கு. இன்னொன்று ரயில்வே கவாச் சேஃப்டி சிஸ்டம் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸும் இவங்களுக்கு ஆன்கோயிங் சொல்றாங்க. இது வந்து ஒரு 200-டே மூவிங் ஆவரேஜ்னா ஒரு நல்ல ஒரு மேபி ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடமா அப்படின்னு பார்க்கலாம். 200-டே மூவிங் ஆவரேஜ் இன்னுமே கீழே இருக்குங்க. 428 அந்த ரேஞ்சில் இருக்கு. பட் இப்போதைக்கு 100-டே மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் இருக்கு. இருந்தாலும் இந்த கம்பெனி வந்து PE ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஸ்டாக் PE வந்து 23 இருக்கு. இண்டஸ்ட்ரி PE 23 தான். கரண்ட் ப்ரைஸ் வந்து 690 இருக்கு. இண்டஸ்ட்ரிக்கு வேல்யூ 280. PE ரேஷியோ வச்சு இது வந்து நல்ல ஒரு இதில் தான் இருக்கு. டெப்ட் வந்து இவங்களுக்கு 62 கோடியா இருந்தது 87 கோடியா மாதிரி இருக்கு. மற்றபடி இதில் பெருசாக பார்க்க வேண்டியது 5 வருஷம் சேல்ஸ் குரோத் பாருங்க 12% இருந்தது. இந்த வருஷம் வந்து 51% மாறி இருக்கு. ஸோ இது வந்து பாயிண்ட் பண்ண வேண்டிய இடம்.
மற்றபடி இந்த கம்பெனியில் எல்லாமே நல்லா தான் இருக்குது. டெப்ட் கொஞ்சமாக கூடி இருக்குது, பட் 19,000 கோடி மார்க்கெட் கேபிள் இருக்குது. இதெல்லாம் வந்து ஸ்மால் கேப் செக்டாரில் வரும். அதனால நல்ல கரெக்ஷன் போனாலும் அதே அளவுக்கு நல்ல நியூஸ் வந்துச்சுன்னா மேலே போக சான்ஸ் இருக்குது. அடுத்து வந்து நெட்வொர்க் டெக்னாலஜிஸ், இதுவுமே ஒரு நல்ல ஒரு டிமாண்டில் இருக்க இப்போ ஒரு கம்பெனி. ஏஐ சர்வீஸ் சூப்பர் கம்ப்யூட்டர் சொல்யூஷன் கொடுக்குறாங்க. ஏஐ கம்ப்யூட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இந்தியாவில் பயங்கரமாக டிமாண்டில் போயிட்டு இருக்கு. இந்தியா டேட்டா சென்டர், ஏஐ பூம் இதெல்லாம் பார்க்கணும். நீங்கள் வந்து 100 மூவிங் ஆவரேஜ் வந்து இன்னுமே கீழே வரணும்னு நினைக்கிறேன். பாருங்கள், 2500 தான் 100 மூவிங் ஆவரேஜ் இருக்குது. இது வந்து நல்ல ஒரு பி ரேஷியோலாம் நல்ல ஒரு அதான் ஹை க்ரோத் ஸ்டாக் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே. அதனால வேல்யூவேஷன் இது இன்னுமே அதிகமாக தான் இருக்குது. பட் உங்களோட ரிசல்ட் பாருங்கள், 141% சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாரி நெட் ப்ராஃபிட் 147% கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிலாம் அதாவது ரொம்பவும் டவுன் ஆகுறது சான்ஸ் கம்மி தான். அப்படிதான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா 3 இயர்ஸ் டெப்ட் வந்து 34 கோடியிலேருந்து 18 கோடியாக இப்போ குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி 5 இயர்ஸ் சேல்ஸ் க்ரோத் பாருங்க, 49% இருந்திருக்கு. இந்த வருஷம் 82% ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். ஸோ இதில் இன்னொரு பெரிய விஷயம், ப்ரொமோட்டர் வந்து 71% இந்த கம்பெனியில் இருக்காங்க, ஸ்மால் கேப்பில். ஸோ பார்த்துக்குங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு. அடுத்து வந்து வருண் பெவரேஜஸ். ஸோ நிறைய பேர் லாக் ஆன ஒரு ஸ்டாக் இதுதான். 400 ரூபாய்க்கே போயிருச்சு. 200 மூவிங் ஆவரேஜே பிரேக் பண்ணி கீழே போயிருச்சு. ஆக்சுவலாக ஒரு ஷார்ட் பேட்டர்னுங்களே போகுது. அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் எங்கே வந்து ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். 2 லைன் போட்டிருக்கு பாருங்க. இந்த சார்ட் பேட்டர்னில் தான் ஸ்டாக் வந்து பயங்கரமாக மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடம் வந்து நீங்கள் அது பார்க்க தேவையில்லை. ஏன்னா ஒரு சில டைம் வந்து நம்ம எதிர்பார்க்காம கிராஷ் ஆகிறது தான். சேல்ஸ் வந்து 8% கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நெட் ப்ராஃபிட் வந்து 17% கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து லார்ஜஸ்ட் கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி இந்தியாவில் இதுதான். இவங்களோட சவுத் ஆப்பிரிக்கா பெவரேஜ் கம்பெனிலாம் நல்ல ஒரு அக்யூசிஷன் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி இந்தியா, ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா, நேபாள் இந்த மார்க்கெட்ஸில் இவங்களோட ஆப்ரேஷன் பெருசாக இருக்குங்கிறாங்க. ஸ்டாக் பி வந்து ஓரளவு நல்ல ஒரு வேல்யூவேஷன் தான் காமிக்கிறாங்க. டெப்ட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க, 3800 கோடியிலேருந்து 2500 கோடியா. அதேமாதிரி 5 இயர்ஸ் சேல்ஸ் க்ரோத் மட்டும் இந்த டைம் வந்து கம்மியாக இருக்குது. 27% இருந்தது வந்து 8% இந்த வருஷம் மாறி இருக்குது. ஸோ இது மட்டும் தான் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. மற்றபடி சேல்ஸ் க்ரோத்லாம் ஓகே. பெரிய லார்ஜ் கேப் கம்பெனிங்க 1,39,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கவங்க நெட் ப்ராஃபிட் வந்து 17% கொடுக்குறது தான் ரொம்ப பெரிய விஷயம். பட் இது வந்து 200 மூவிங் ஆவரேஜ் கீழே கட் பண்ணி கீழே போகுது. ஸோ தெரிலங்க, இந்த அதாவது ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிச்சுன்னா எங்கே ரீபவுண்ட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி. ஸோ பவர் ஜெனரேஷன், அதாவது தெர்மல் ப்ளஸ் ரெனியூவபிள் ரெண்டும் கம்பைன் பண்ண மாதிரி ஒரு ஸ்டாக்னா அது இதுதாங்க. நல்ல ஒரு கம்பெனி, நல்ல ஒரு பெரிய கம்பெனி தான். 91,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. ரெனியூவபிள் எனர்ஜி டிமாண்ட் வந்து இந்தியாவில் எப்பயுமே இருக்க தான் போகுது. பட் 200 மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் இருக்கு பாருங்க. 453 வந்து 200 மூவிங் ஆவரேஜ். பட் இப்போ வந்து ஒரு 512 அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. இவங்களோட ரிசல்ட்டுமே 67% சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. 150% வந்து நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஜேஎஸ்டபிள்யூ குரூப் எல்லாருக்குமே தெரியும். இவங்களோட டெப்ட் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் தான் இந்த கம்பெனியில் இப்போதைக்கு வீக்காக இருக்குது. பாருங்கள், 8000 கோடி இருந்தது வந்து 69,000 கோடியாக மாதிரி இருக்குது. மற்றபடி இந்த கம்பெனியில் பெருசாக வேறு எதுவும் நெகட்டிவாக தெரியல. இன்னொன்று, ப்ரொமோட்டர் வந்து கொஞ்சமாக கடன் வாங்கியிருக்காங்க. 69% இருக்காங்க ப்ரொமோட்டர். அதில் வந்து ஹோல்ட் பண்ணாமல் 61% தான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 8% வரைக்கும் கடன் வாங்கியிருக்காங்க. அது ஒரு பிரச்சனை. சேல்ஸ் க்ரோத் வந்து அபாரமாக இருக்குது. சேல்ஸ் க்ரோத் பாருங்கள், 55% கொடுத்துருக்காங்க இந்த குவார்ட்டரில். பட் இந்த இயர் 5 இயர்ஸ் சேல்ஸ் க்ரோத் 7% தான் இருக்குது. ஸோ இது பார்க்கும்போது நல்ல ஒரு இதாக தான் இருக்குது. பட் இதில் வந்து கடன் இருக்குது. அதுக்கப்புறம் அதான் கடன் இருக்குது, ப்ரொமோட்டரும் கடன் வாங்கியிருக்காங்க. இது வந்து நெகட்டிவாக இருக்குது. மற்றபடி இவங்களோட அதாவது இவங்க பிஸ்னஸ் வந்து நல்ல க்ரோத்தில் இருக்குது. இன்னொன்று டிமாண்டில் இருக்க பிஸ்னஸ் வேறு. ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம். அடுத்து வந்து பிடிசி இண்டஸ்ட்ரீஸ், ரொம்ப முக்கியமான ஒரு கம்பெனி. ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸு, ப்ரிசிஷன் மெட்டல் கேஸ்டிங். ஆக்சுவலாக கேஸ்டிங் ப்ராடக்ட்ஸ்லாம் இவங்க உண்டு பண்ணி கொடுக்குறாங்க. டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் வந்து இந்தியாவில் நிறையவே தேவைப்படுது. ஸோ அது வந்து அதில் வந்து இந்த கம்பெனி ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்குது. ஸோ இந்த கம்பெனிலாம் ஒரு இடன் கம்பெனியாக இருக்கும். நிறைய பேர் வந்து டிஃபென்ஸ்னா ஹெச்ஏஎல், மசகாண்டாக் அந்த மாதிரி தான் போகிறாங்க. இந்த கம்பெனி நீங்கள் பாருங்கள், வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு. சேல்ஸ் வந்து 132% கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 29%. ஆக்சுவலாக சேல்ஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இந்த கம்பெனியில். பாருங்கள், 5 இயர்ஸ் சேல்ஸ் க்ரோத் 33% தான். இந்த வருஷம் 93% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இவங்களோட இதெல்லாம் க்ரோத்தில் இருக்க கம்பெனிலாம் பிஇ வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இவங்களோட டெப்ட் வந்து 196 கோடியிலேருந்து 179 கோடியாக மாதிரி இருக்குது. இவங்கள்ட்ட வந்து ப்ரொமோட்டர் நல்ல ப்ரொமோட்டராக தான் இருக்காங்க. இவங்களோட சார்ட் பேட்டர்ன் இதை பிரேக் பண்ணி கீழே வருது அப்படின்னா நமக்கு வந்து இதுக்கப்புறம் 100 மூவிங் ஆவரேஜ் தான் நமக்கு பார்க்க முடியும். ஏன்னா ரொம்ப அதாவது இதெல்லாம் நல்ல க்ரோத் கேட்டகரியில் இருக்குது. இன்னொன்று ப்ரைஸ் வந்து பாருங்கள், 16,000 ஒரு ஆல்மோஸ்ட் 17,000 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதெல்லாம் யாரும் வாங்க ஆசைப்பட மாட்டாங்க. இந்த மாதிரி கம்பெனிலாம் பிக்கப் ஆச்சுன்னா நல்ல ரேஞ்சில் போகும். அது யாருக்கும் தெரியாது.
அது நமக்கு வந்து நியூலர் லேபரேட்டரி எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த சேனலை இப்போ கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து லிண்டே இந்தியா. இண்டஸ்ட்ரியல் கேஸஸ், ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன் சப்ளை, அதாவது கேஸ்ல என்ன கேஸ் வேணாலும் இங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு கம்பெனி தான். ஸ்டீல் பிளான்ட்ஸ்க்கு, ரெஃபினரிஸ், ஹாஸ்பிட்டல் எல்லாருக்குமே சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. செமிகண்டக்டர், ஸ்டீல் இண்டஸ்ட்ரி டிமாண்டும் இன்னும் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ இந்த ஸ்டாக்லாம் நம்ம வந்து ஒரு ஒரு பாருங்க 200 மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் கூட வரல. அந்த டைம்ல கூட ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெருசா இல்லை அப்படின்னு சொல்லி விற்றோம். பட் அது பாருங்க எங்க போய் நிக்குதுன்னு. நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணாங்க. சேல்ஸ் பாருங்க 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் 66% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட டெப்ட் வந்து 75 கோடியில இருந்து 24 கோடியில இருந்து 67 கோடியா மாறி இருக்கு. ஸோ அது கொஞ்சம் அதிகமா இருக்கு. சேல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிருக்குன்னு சொல்றாங்க. மேபி இந்த குளோபல் டென்ஷன்னாலன்னு தெரியல. 5 இயர் சேல்ஸ் 7% தான் இருந்தது. இப்போ வந்து மைனஸ் நெகட்டிவா போயிருக்கு. அது ஃபிளாட் டு நெகட்டிவ். பட் இதுல வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பாருங்க. 75% இருக்காங்க. இந்த கம்பெனி என்ன ஆனாலும் இவங்க ப்ரமோட்டர் வெளியிலே போக மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கே தெரியுது இது வந்து என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு மிட் கேப் 61,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. பாருங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு. அடுத்து வந்து பிஎஸ்சி லிமிடெட். இந்த கம்பெனியை பத்தி பேசாம இருக்கவே முடியாது. 174% வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் நெட் ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கு. இவங்க ஒரு ட்ரெண்ட் லைனை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்பயுமே 2797 என்எஸ்சி வந்து ஐபிஓ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏசியாலே ஒரு ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னா நம்ம பிஎஸ்சி தாங்க. ஸோ இதை வந்து நம்ம மறந்துட வேணாம். இன்னொன்று இவங்க வந்து ஒரு ட்ரெண்ட் லைனில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். இந்த அளவுக்கு எல்லா ஸ்டாக்கும் கிராஷ் ஆனாலும் இந்த ஸ்டாக்கு கிராஷ் ஆகலைங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிராஷ் ஆகாம தான் இருந்தது. எக்யூட்டி ட்ரேடிங், டெரிவேட்டிவ்ஸ் இதெல்லாம் வந்து ஐபிஓ இது எல்லாமே இந்த பிளாட்ஃபார்ம் தான் மெயினாக இருக்குது. ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து நல்ல ரெக்கார்டு அதிகமாகிட்டு தான் இருக்குது நாளுக்கு நாள். அது வந்து இந்த கம்பெனிக்கெலாம் நல்ல ஒரு வாய்ப்பு தான். எக்ஸ்சேஞ்ச் ரெவன்யூ வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது நமக்கு வந்து ஒரு 100 டே மூவிங் ஆவரேஜ் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு ஹரிசாண்டல் சப்போர்ட் கூட இங்கே இருக்குது. பட் தெரிலங்க. என்எஸ்சி ஐபிஓ வந்தால் தான் இந்த ஸ்டாக்கெல்லாம் என்ன ஆக போகும் அப்படின்னு தெரியும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 1,16,000 கோடி இருக்குது. பயங்கரமான ஒரு டெப்டெல்லாம் இவங்களுக்கு கிடையாதுங்க. அதேமாரி சேல்ஸ் வந்து 39% 5 வருஷத்துல இருந்தது. இப்போ வந்து எகெயின் அதிகமாக இருக்குது 51%. இதெல்லாம் ஒரு நல்ல ஸ்டாக்கு. நம்மளுமே நிறைய தடவை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் என்ன ஆகும் அப்படின்னு. நல்ல ஸ்டாக்லாம் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வைக்க வேண்டிய நேரம் நீங்கள் பார்க்கணும். ஒரு டிப்பில் இப்போ நிஃப்டி வந்து நல்ல டிப்பில் தான் இருக்குது. நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டுங்கிறத விட உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஃபியூச்சரில். வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.